பிறந்த நாள் விழா. யாருக்கு பிறந்த நாள்? எங்கள் இளம் தலைவர் உதயநிதியாருக்கு பிறந்த நாள். என்ன நடக்கு தமிழ்நாட்டில்? நல்லாட்சி நடக்கு. புயல் வந்தாலும் மழை வந்தாலும் மக்களோடு இருந்து மக்கள் பணி ஆற்றுகின்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் வந்த பிறகு தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை, இந்த நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாய படத்திலே பாடியிருப்பார்கள். அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது. என்ன வளம் இல்லை, என்ன நலத்திட்டங்கள் இல்லை இந்த திராவிட தமிழ்நாட்டில் என்று கேட்கலாம். அத்தனை நலத்திட்டங்களை தந்து இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக, இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக, இந்திய திருநாட்டில் ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மறுப்போர் உண்டா? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு போனா ஒரு வயிற்று சோறு அல்ல, 3 வேளையும் அருமையாக சாப்பிடலாம், கை நிறைய வேலை பார்த்ததுக்கு கூலி வாங்கலாங்கிறதுக்காக வருகிறார்கள் வடபலத்து தொழிலாளிகள். அப்படின்னு சொன்னா இந்தியாவில் வளர்ச்சியான மாநிலம் இது என்று வணிக பெருமக்களே, கற்றவர்களே, நாட்டோரே நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். அப்படி ஒரு செழுமையான நல்லாட்சியை, நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல், இந்த நல்லாட்சி, இதை குறை கூறுவார்கள் என்று சொன்னால் குருடர்கள் என்று சொல்லக்கூடாது, பார்வையற்றோர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா? மாற்றுக் கட்சி நண்பர்களே, அரசியலில் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளானாக இருக்கக்கூடிய தம்பிமார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு பார்வை குறைபாடா? திராவிட மாடல் நல்லாட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? பக்கத்து மாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய பாமரனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திராவிட மாடல் நல்லரசு, இங்கு பசி பிணி இல்லாத ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் வன்முறை கிடையாது, மத கலவரம் கிடையாது, ஜாதி கலவரம் கிடையாது, சட்ட ஒழுங்கு சீராக செம்மையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில், ஒரே ஒரு மாநிலம், அது தமிழ்நாடு. மறுப்போர் உண்டா? மத கலவரம், ஜாதி கலவரம், இன்னும் சொல்ல போனால் சட்ட ஒழுங்கு நிலையாக பாதுகாக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஜாதி கலவரம் கிடையாது, மத கலவரம் கிடையாது. ஏங்க குஜராத்தில் போய் பாருங்க, குஜராத்தில் இருந்து வந்து வணிகம் செய்கிற அன்பர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். குஜராத்தில் குடிக்க தண்ணி இல்லை, குஜராத்திலே வணிகம் செய்ய இடமில்லை, அங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வருகிறார்களே யாரை தேடி? இந்த தமிழகத்தை தேடி. யாருடைய பூமி? பெரியார் பூமி, அண்ணல் அம்பேத்கர் உடைய கொள்கை சித்தாந்தத்தை சுமந்திருக்கிற திராவிட மாடல் நல்லாட்சி அல்லவா தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதைத்தானே அண்ட மாநிலத்திலிருந்து பிழைக்க வந்தவர்கள் என்று உணர்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் இன்று பார்வை குறைபாடா இருக்கக்கூடிய, எங்கே நேற்று முளைத்த ஒரு சில கட்சிகள், மத்தியில் ஆளுகிற மதவாத பிஜேபி, பாசிச பாஜகவை கண்டிக்க திராணியற்ற பிளாக் டிக்கெட் நாய விஜய, உன்னை பார்த்து கேட்கிறோம்டா, நாங்களும் பொறுமை காத்து கொண்டேதான் இருக்கிறோம். நாங்கள் பொறுமை காத்து கொண்டிருக்கிறோம். எங்களில் ஒருவன் நீ, மறுப்பதற்கில்லை. உங்க அப்பா சந்திரசேகர் என் தலைவன் காலில் விழுந்து வணங்கி எனக்கு ஒரு திரைப்படத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கதைவசனம் எழுதி கேட்டு காலை, இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒரு இருட்டறைக்கு உங்க அப்பனுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். நீ இன்னைக்கு வந்து சின்ன பையன், நான் பேசுறது தகுதி இருக்கு, எனக்கு வயசு கூட, சின்ன பையன் நீ யாரை குறை சொல்ற? திராவிட மாடலையா? திராவிட மாடல் என்ன தெரியுமா? உங்க அப்பனை வீதியில நடக்க விட்டதே திராவிட மாடல்டா. நீ இல்லைன்னு சொன்னா மத்தியில் இருக்க பாசிச பாஜக அரச கண்டிக்க பயப்படுதே, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருமா? இல்ல உனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வந்துருன்னு சனாதானம்னா என்னன்னு தெரியுமா தம்பி விஜய்? ஏடா தம்பி, நீ நண்பனும் இல்ல, நீ போக்கிரியும் இல்ல, நீ யாரு துப்பாக்கியும் இல்ல, கத்தியும் இல்ல, நீ 1ஆம் நம்பர் போக்கிரி தான்டா. எப்படிப்பட்ட போக்கிரி? பெண் பொறுக்கி பயணி. நான் கேட்கிறேன், உன் கட்சிக்கு பேர் என்னடா?
தமிழக நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க திராணி இருக்கா? வெள்ளம் வந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வைக்கடா, வீட்டில இருந்தே ஓட்டு கேப்பியா? ஒரு மேடை கிடைச்சி மைக் கிடைச்சுன்னா எல்லாம் பேசலாமா? நான் கேட்கிறேன், தம்பி உனக்கு அறிவு பத்தாது, உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. நீ தமிழ்நாட்டில் மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருப்பியா? ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருப்பியா? ஒரு பாமர மக்களை, இப்போது வந்த புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருப்பியா? உனக்கு அந்த திராணி இருக்கா? இவனை விடுங்க, சின்ன பையன் விட்டுருவோம். நான் கேட்கிறேன், திராணி இருந்துனா ஏன்னா மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு புல்டோசர் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் இடிக்காம பார் வீடுகளை கண்டிக்க திராணி இருக்காடா? தாவேக்கா காரனை பார்த்து கேட்க, எல்லாம் சின்ன பையல எல்லாம் நிறைய பேசலாம். என் தலைவன் சொல்லியிருக்காங்க, அவன் நமக்கான ஆள் இல்லைன்னு. இது எச்சரிக்கை. நீ திராவிட மாடலையும் சரி, எங்கள் சின்னவரையும் சரி, எதையும் பேசுறேன்னு வை, உன்னை தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது. ஏன்னு கேட்டா, எத்தனையோ நடிகர்களை நாங்கள் பார்த்து விட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னும் மகாசக்தி, அவரோடு மோதி வெற்றி கண்ட திராவிட முன்னேற்ற கழகம், மகா நடிகன் வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவாஜி கணேசன், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி இருக்கா? அண்ணன் முருங்கைக்கா பாக்கியராஜ் கட்சி இருக்கா? அண்ணன் டி ராஜேந்தர் டண்டனக்கா இருக்கா? நான் கேட்கிறேன், ஏடா நாட்டாம அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுது, கட்சியே காணலடா. நான் கேட்கிறோம்டா, எத்தனை கட்சிடா? நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு வரலாம்டா. நாடாள ஆசைப்படக்கூடாதா? நாட்டு மக்களோடு எவர் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த நாடு கையில் எடுக்கும். அவர்கள்தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். பாசிச பாஜகவை அவங்க அப்ப சொல்றேன், இந்த மோடி சொன்னானே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துருவேன். ஆனா பாவி, 40 தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல, தாமரையை பிச்சு கிள்ளி தூர வீசிட்டான் தமிழ்நாட்டு மக்கள், தெரியுமா? இன்னும் பகல் கனவு காணக்கூடாது. எங்கேயாவது எப்படியாவது உடைச்சி 2ஆக்கி 3ஆக்கி, அடா பாவிகளா, இளவு வீட்டுக்கு வந்து அழுதுட்டு போங்கடா. நான் என்னடா செய்கிறேன்? நான் கேட்கிறேன், நிவாரண தொகை கொடுத்தானா மத்தியில் ஆளுகிற பாசிச பாஜக அரசு? இப்போது கூட 6500 கோடி ரூபாயை இங்கே தேவை என்று முதல் அறிக்கை சொன்ன போது கூட ₹1 கூட கிள்ளி கொடுக்கல. மத்தியில் ஆளுகிற பாசிச பாஜக அரசு ₹1 தரலடா. தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில்ல, துக்கு இல்ல, இன்னும் சொல்ல துப்பு கெட்ட பயல்களா. நான் கேட்கிறேன், இன்னொரு பையன் கத்தி பேசினவெல்லாம் பெரிய ஆளாடா உம்மாளா? நான் அதை விட கத்தி பேசுவேன் தெரியுமா? ஆத்தா இப்படிலாம் பேசுன்னு என் சித்தி தப்பா நினைக்காத. எங்க சித்தி சகோதரி தாய்மாரெலாம் இருக்காங்க, ஏன்னா அதை பேசணுங்கிறக்கா சொல்றேன். ஏடா தெரிக்க பேசினவெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய தலைவனாகிற முடியுமாடா? ஆமக்கரி நாட்டில் கேவலப்படுத்துறாங்க. தமிழீழ விடுதலை களத்திலே 38 ஆண்டு காலம் ஆயுதமேந்தி போராடி இனத்திற்காக விடுதலை களத்திலே இருந்து மாண்டு போன தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய், வேசி மகன் சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. என்னடா இந்த தம்பி இப்படி ஓங்கி பேசுறான்னு நினைக்காதீங்க. அதாவது ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த பையன் தெரிக்க பேசின உடனே கூட 4-5 சில்லு வண்டு பயலுங்க திராவிட மாடலையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்ப்பதற்கு, இந்த இயக்கத்தை விமர்சிப்பதற்கு ஒருத்தன் பிறக்கணும்டா. ஏன்னு கேட்டா, உனக்கு அந்த தகுதி இருக்கா? செபஸ்டியான் இல்லை, முழு பேரை சொல்லுடா. என் பேரு என்னன்னு கேட்டா முழு பேர் சொல்லுவேன். எங்க அப்பா பேர் என்ன முழு பேர் சொல்லுவேன்டா. நீ சொல்ல தகுதி இருக்காடா? சீமா சின்ன பயல, நீ எங்களுக்கு விளக்கம் சொல்ல போறியா? எங்களை மாத்திடுவியா? நான் கேட்கிறேன்டா, மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல, என் நாய, ஏன்டா ரஜினியை போய் பார்த்தேன்? இல்லை எதுக்குள்ள போய் பார்த்தேன்? இல்லை நீ சொல்றது நாம் தமிழருங்க, நீ முதல்ல தமிழச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கியா? நான் கேட்குறேன், ஐயா நாங்கள் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. வணிக பெருமக்களே, தொழிலாளர் தோழர்களே, ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னால், ஒரு பச்சை தமிழச்சி விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை, இந்த ஆரல்வாய் மொழியை சார்ந்த பெண்மணி, அவளை கெடுத்துட்டு அந்த தமிழச்சியை அவளுடைய இருந்து அவ கற்பை சூறையாடிட்டு
மாற்று மொழி பேசுகிற ஒரு பெண்ணுடைய வந்து திருமணம் பண்ணிட்டு நாம் தமிழர் பேசுகிற நாய், உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏ, இந்த விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காகவே ஆட்சி அதிகாரத்தை இழந்தவர்களா திமுக காரன் தெரியுமா? என் தலைவனை மாதிரி ஒரு தலைவன் உண்டா? எங்களுடைய ஆட்சி 1990 ஆட்சியை கலைத்தது மத்திய அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைத்தது மத்திய அரசுடா. ஆட்சியே இழந்திருக்கோண்டா. அண்ணாத நாயே, ஏலே சீமா, எங்களை போன நீ அன்னைக்கெல்லாம்? அமைதிப்படை இந்தியா ராணுவம் இலங்கையிலே போர் புரிந்து வருகிறது என்று சொன்ன போது வரவேற்க மறுத்த தலைவன் தமிழின தலைவன் டாக்டர் கலைஞர் தெரியுமாடா? நாய பிக்காலி பையல 7 சைமன் செபஸ்தியான் அத்தா, ஏலே நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா? நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா. எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறேன் வை, ஓத்தாளா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருநெல்வேலிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கையாடா. ஒத்த தொண்டை நான் சொல்றேன்டா. ஓத்தா ஏல் உம்மால சூப்பு. நான் இதை சொல்றேன், தவறா நினைக்க கூடாது. எப்போ பார்த்தாலும் எங்களையே உரண்டை இழுக்குது, திமுகவே உரண்டை இழுக்குது. திமுக காரனை பார்த்தா ஏளனமா பேசுறது, தலைவர் குடும்பத்தை விமர்சிக்கிறது. நான் கேட்கிறேன், நேற்று முளைச்ச பயிலுல உங்களுக்கு ஆன்மத்து இருந்தா, தன்மை இருந்தா, நாங்க காலமெல்லாம் காவி கொடிக்கு எதிராக போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காவி கொடிக்கு எதிராக போர் புரியுறோம்னா கருப்பு சிவப்பு இருவண்ண கொடியை தோளில் போட்டு துண்டை போட்டு தெம்பால் நடந்து போர் புரியுதோம். அத்தா ஏலே நாம் தமிழரும் சரி, சின்ன விஜயும் சரி, நீங்க மத்திய அரசை ஏத்து பேசிட்டு பாருங்கடா, ஏத்து பேசுங்கடா பாப்பா. நாய்களா, உங்களுக்கு என்னடா தெரியும்? தமிழ்நாட்டில் வெள்ளம் எவ்வளோ பாய்ச்சிருக்கு, தமிழ்நாட்டு நிலை என்ன, இதை வந்து பாருங்கடா. எங்களுக்கு உதவி கூட செய்யாண்டாம், உபத்திரம் பண்ணாமல் இருங்க. இந்த நல்ல ஆட்சிக்கு நாடு போற்றுகின்ற இந்த நல்ல அரசுக்கு வரக்கூடிய காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தருவார்கள். அன்று 200 அல்ல 234 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்லும். அதற்கு மக்களே சான்றாக வருவார்கள்.